ஒரு நல்ல மனசு இருக்கிறவர் வந்து செஞ்ச வேலைனால இன்னொருத்தரோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுச்சு. ஒரு கார்ல வந்து உயிரை காப்பாத்தின முத்து வந்து ஹீரோவா மாறாரு. அதே நிமிஷத்துல அருண் வந்து போலீஸா இருந்தும் அவன் வந்து சஸ்பெண்ட் ஆகிறான். இது வெறும் தப்பான புரிதல் எல்லாம் ஒன்றும் இல்ல. ரோஹிணி பின்னால இருக்கிற சூழ்ச்சியா அப்படின்றது எதுவுமே தெரியல. இப்போ அண்ணா நகர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக தான் முத்துக்கும் அருணுக்கு இடையில வந்து ஒரு புதுசா வந்து மோதல் ஒன்று வெடிச்சிருக்கு. கடமையில வந்து கவனம் இல்லாம போனனால அருணை வந்து சஸ்பெண்ட் செஞ்சனால தான் முத்து வந்து அவன் மேல செம்ம உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்கான். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சியிலையும் கண்ணீர்லயும் ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு, சஸ்பென்ஷன் ஆனனால முத்து வந்து அருண் வந்து என்ன பண்ண போறான், அருண் சீதாட்ட வந்து என்னென்னலாம் சொல்றான் அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அண்ணா நகர் பகுதியில் டிராஃபிக் போலீஸ் வந்து ஒர்க்ல இருந்த அருண் வந்து வழக்கம் போல இன்ஸ்பெக்ஷன்ல வந்து இருந்திருக்கான். அண்ணா நகர் ரோட்ல தான் அந்த வெயில வந்து துளியும் வந்து சலிக்காம நின்று வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ கடமைக்காக வந்து கடமையா இருக்கிறான் அருண். அவனோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல வந்து பளிச்சுன்னு வந்து தெரியற மாதிரி வந்து இருக்கான். கை காட்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யூத் ஒன்று பைக்ல செம்ம ஸ்பீட்ல வரான். அப்போ போலீஸ்க்கு வந்து பயந்துட்டு அந்த பையன் வந்து பைக்ல செம்ம ஸ்பீட்ல வந்து போறான். ஹெல்மெட் இல்லாம போறியா அப்படின்னு அருண் வந்து சை காட்டுற உடனே அந்த பையன் என்ன பண்றான்னா ஆப்போசிட்ல வந்த பொண்ணு மேல மோதிட்டு நிக்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அருண் இந்த மாதிரி வந்து சைகை காட்ட உடனே அதை பார்த்து பயந்துட்டு என்ன பண்றான்னா பைக் வந்து வேகமா தூக்கி ஓட்டிடுறான். அதே சமயம் ஆப்போசிட்ல வந்து அந்த பொண்ணு வந்து கிராஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணும்போது அந்த பைக் மோதி அந்த பொண்ணு ரோட்ல வந்து விழுதுறாங்க. ஸோ டியூட்டில இருந்த அருண் வந்து என்ன பண்றான் பாத்தீங்கன்னா கீழே அடிபட்டு கிடந்த அந்த பொண்ணு வந்து கண்டுக்காம சட்டத்தை மீறி அந்த பையன் வந்து துரத்தி போய் பிடிக்கிறதுலேயே வந்து குறியா வந்து இருக்கிறான். அந்த சவுண்டு கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா யாருமே வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கவே இல்லை. அப்பதான் அந்த வெளியே வந்து முத்து என்ன பண்றான்னா அடிபட்டு கிடந்த பொண்ணை பார்த்து பதறி போயிடுறான். ஐயோ இவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு இவனே வந்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து நிமிர கூட முடியாம மெல்ல மெல்ல குரல் எழுப்ப ட்ரை பண்றாங்க. அருணும் வந்து அந்த நேரத்துல வந்து தப்பிச்சு போன அந்த பைக் பிடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி போயிடுறான். ஆனா முத்துக்கு வந்து அது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அவன் கண்ணு முன்னாடி வந்து ஒரு உயிர் வந்து போராடிட்டு இருக்கிறது, அக்கம் பக்கத்துல இருந்த யாருமே வந்து உதவி செய்யாம அந்த பொண்ணு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோவப்பட்டு முத்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா ஏன் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு உயிர் போயிடும் போல இருக்கே, ஒரு தண்ணி கூட யாருமே தரல அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே திட்டிட்டு உடனடியா அந்த பொண்ணை வந்து காப்பாத்தி அவனோட கார்ல ஏத்திட்டு சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திடுறான். அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா முத்துவோட கருணை வந்து மனசு ஃபுல்லா வந்து வெளியில வருது. ஸோ இதனால அருணுக்கு வந்து கெட்ட பேர் வருது. முத்து செஞ்ச இந்த மனிதாபன செயலுக்கு வந்து அங்க இருந்த பப்ளிக்ல ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணிடுறாரு. அந்த வீடியோ ஒரே நைட்ல வந்து வைரல் ஆயிடுது. எப்படி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அருண் போலீஸ்காரர் வந்து அடிப்பட்ட பொண்ணை வந்து பார்க்காம போயிட்டாரு. ஆனா முத்து மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள ஒருத்தர் வந்து காப்பாத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா நியூஸ் சேனலையும் இப்போ அந்த வீடியோ தான் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த மக்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா முத்துவோட மனிதாபிமானத்தை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்த பொதுமக்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முத்து மாதிரி வந்து எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்னு புகழ்ந்ததோடு மட்டும் இல்லாம அடிப்பட்ட பொண்ணை வந்து கண்டுக்காம போன அந்த போலீஸ்காரர் வந்து சஸ்பெண்ட் செய்யணும் அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அந்த வார்த்தை எல்லாமே அருணோட வாழ்க்கை வந்து நெருப்பு மாதிரி வந்து எரிக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் சரி மீடியாவிலும் கெட்ட பேர் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து வைரல் ஆனனால ஹையர் ஆஃபீஸர் வர இந்த விஷயம் வந்து போயிடுது. கடமையில வந்து கவனக்குறைவா இருந்தனால குற்றம் சொல்லி அருண் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அருண் கையில அந்த ஆர்டர் வந்ததுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் முகத்துல அப்படி ஒரு வெறுப்பு வேதனை தாங்க முடியாத அவமானத்தோட வந்து இருக்கிறான். வீட்டுக்கு வந்து அருண் வந்து இந்த விஷயத்தை வந்து சீதா வந்து சொல்றான். அப்ப சீதா இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. 3 நாள் தானே அப்படின்னு சீதா வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது தான் அருண் வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து பேசுறான். 3 நாளோ 30 நாளோ அதை ரெக்கார்ட்ல ஒரு பிளாக் மார்க் ஆயிடும், அதனால என்னோட ப்ரொமோஷனே வந்து பாதிக்கும், கடைசி வரைக்கும் அடுத்த பதவிக்கு போக விடாமலே செஞ்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கான். அருண் வந்து சஸ்பெண்ட் செஞ்சதை விட அவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கோவம் இருக்கிறதே முத்து மேல தான். ஆவேசத்தோட வந்து பேசுறான் அருண். முத்து வந்து திட்டுறான். இப்போ அவனால தான் வந்து நான் சஸ்பெண்ட் ஆகியிருக்கேன். முத்து பேசுறது சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதுவும் நான் தப்பு செஞ்ச மாதிரி சாமர்த்தியமா பேசியிருக்கேன். எல்லாருமே என்னை வந்து தப்பா நினைக்கணுன்றதுக்காக வேண்டியதான் அவன் வந்து அப்படி செஞ்சிருக்கான். என்னோட உண்மையை விட அவனோட தந்திரம் வந்து ஜெயிச்சிருச்சு. நான் என்னோட வேலை தானே செஞ்சேன் அப்படின்னு வந்து கதறான். ஏற்கனவே ரோஹிணியால முத்து அருண் ஃபேமிலிக்கு வந்து இடையில நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கிற நிலையில தான் இந்த சஸ்பெண்ட் விவகாரம் வந்திருக்கு. இப்போ இந்த அண்ணன் தம்பி உறவுல வந்து பாத்தீங்கன்னா எகின் பெரிய விரிசல் வந்து ஏற்படுத்தி இருக்கு. முத்துவோட செயல் நல்லதுதான். ஆனா அந்த வீடியோல வந்து முத்து செஞ்ச கருத்துக்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிலர் கடமையா மறந்து மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் அருண் வந்து இவ்வளவு தூரம் உடஞ்சதுக்கு காரணமே முத்து சொன்னனால தான் நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன். அவன் சாமர்த்தியமா பேசி எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டா வந்து திருப்பிட்டான். நான் தப்பு செஞ்சேனா, நான் கடமையில தானே இருந்தேன் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள வந்து திங்க் பண்றான். ஆனா அவன் ஒரே நைட்ல வந்து ஹீரோ ஆயிட்டான், நான் ஒரே நாள்ல வில்லன் ஆயிட்டேனே. அந்த வார்த்தை வந்து எல்லாமே சீதாவோட மனசு வந்து நோக்குது. சீதா மெதுவா என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு அது மனிதாபிமானம் அருண், நீயும் அப்படி தானே இருந்திருக்க, ஆனா சூழ்நிலை தானே டிஃப்ரெண்டா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அருணோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிருச்சு. அவன் பேசாம நின்று ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கான். ரோஹிணி ஏற்கனவே 2 பேத்துக்கு இடையில விதைச்ச சின்ன சின்ன விதை தான் இப்ப மரமாயிடுச்சு. இப்ப முத்துவோட பேர் பாத்தீங்கன்னா மீடியாவிலையும் அருணோட பேர் வந்து சஸ்பெண்ட் ஆர்டர்லயும் வந்து இருக்கு. இந்த ரெண்டுமே சேர்ந்து 2 ஃபேமிலிக்கு இடையில வந்து ஒரு புது புயல வந்து கிளப்ப போகுது. சீதா தனியா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அருணோட சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் அருண் வந்து மீடியாவுக்கு வந்து டைரக்டா வந்து இன்டர்வியூ கொடுக்க போறானா, முத்து இதை எப்படி வந்து சமாளிப்பான், அருண் வந்து பேசுனதான் உண்மையா இருக்குமா, ரோஹிணி இதை இன்னும் தீவிரமா பயன்படுத்தி முத்து வந்து மாட்ட வைக்க போறாளா, சீதா வந்து 2 பேருமே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்களா, இல்ல விதி இன்னும் பிரிச்சிடுமா, இது எல்லாமே இனி வர எபிசோட்ல வந்து முத்து அருண் மேல இருக்கிற அந்த அக்யூசேஷன் வந்து எப்படி சமாளிக்க போறாங்க, அருணோட சஸ்பெண்ட் விவகாரம் வந்து என்ன ஆக போகுது, இது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நடந்த சிறகடிக்க ஆசையோட பரபரப்பான எபிசோட். முத்துவோட ஒரு
நல்ல செயல் அருணோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்து மேல தப்பா இல்ல அருண் மேல தான் தப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.